இந்த நண்டு கதை தெரியுமா உங்களுக்கு? நம்ம நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த நண்டுகளை ஒரு சட்டுக்குள்ளே போட்டால் அதில் வெளியே வந்து ட்ரை பண்ணும். பின்னாலே இருக்கிற நண்டு வெளியே வரணும்னு மேலே இருக்கிற நண்டை இழுத்து பிடிச்சி கீழே தள்ளி மறுபடியும் சட்டுக்குள்ளேயே போட்டுடும். இப்படியே ட்ரை பண்ணி எந்த நண்டு வெளியே வராது. அந்த மாதிரி தான் நம்ம ஆளுங்க நம்மளை வளரவே விட மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் ஆப்பிள் ரிவ்யூவை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்திருப்போம். ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது, நிறைய சப்போர்ட்டும் இருந்தது அதில். அதே மாதிரி எல்லா வீடியோவிலையும் என்னால் ஃபேஸ் காட்டி போட முடியுமான்னு தெரியலை. ஆனால் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ஃபேஸை காட்டி வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷனை நான் ஆடியோவாக போட்டு எப்போவும் போல் வீடியோ எடிட் பண்ணி போடுவில்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா நிறைய யூடியூபர்ஸ் பார்க்கும் பொழுது யூடியூப் அப்படிங்கிறப்ப அந்த ஃபேஸு தான் அதற்கான அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து யூடியூப் மூலமாக பிரபலம் ஆகணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த யூடியூப் சேனல் தொடங்கலை. போலந்தை பற்றி, குறிப்பாக யூரோப்பை பற்றி நிறையா பேருக்கு தெரியாமல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி நிறைய ஏஜென்சிக்கிட்ட பேமெண்ட் கொடுத்து லாஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல விழிப்புணர்வோடு வரணும் அப்படிங்கிறது தான் போலன் தமிழனோட எண்ணம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஃபேஸ் காட்டி போடாமலாம் நம்ம சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு அவங்க பார்க்க ரெடியாக இல்லை நிறையா பேர். ஸோ அதனால் அவங்களுக்காகவே நம்ம போலன் தமிழன் அப்படின்னா ஒரு அடையாளம், இவங்க தான் போலன் தமிழன், இவங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் தெரியும் அப்படிங்கிற அந்த ஃபேஸ் தெளிவாக பதியணும் அப்படிங்கிறதுனால தான் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் முழுசாக முடிஞ்ச அளவுக்கு போட பார்க்குறேன். அப்படி இல்லைனா இன்ட்ரோவிலையாவது என்னுடைய வீடியோ வந்து அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுற மாதிரி பார்ப்போம். அந்த ஆப்பிள் ரிவ்யூ இதில் எங்கள் ஃபேமிலி சைடும் சரி, என் ஃப்ரெண்டு சைடும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்களும் சரி, நிறையா சப்போர்ட் நல்லா இருந்தது அப்படின்னு. அதுதான் நான் ஃபஸ்ட் டைமான வீடியோ எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம். ப்ராக்டிக்கலாக இருக்கும். நம்ம இதுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வீடியோ கேமராவிலலாம் போய்ட்டு எடுக்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ப்ராப்பராக நம்ம நேச்சுரலாக எடுத்தது தான் அது. எந்த ஒரு பிளான் அந்த மாதிரிலாம் இல்லை. வருஷம் கிடைக்கக்கூடிய ஒன்று, அதை நம்ம ஆட்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதனால தான் அதை காட்டினேன். எனக்கு மன நிறைவாக இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு இங்கே டைரெக்டாக ஒரு கம்பெனி HR மூலமாக நம்மளுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அந்த போன வீடியோவில் கூட நான் அந்த கம்பெனி சொல்லியிருப்பேன். அண்டர் அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் கம்பெனி தான். இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணி இப்போ ஒரு ஆல்ரெடி 5 பீப்புள் டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே அதில் ஒவ்வொருத்தரோட பேரும் அவங்களுடைய டாக்குமெண்ட்டையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வைக்கிறேன். இந்த 5 பேரில் ஒருத்தர் இந்த கம்பெனியை பற்றி நம்ம ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நல்லா வெரிஃபை பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று. எல்லாருக்கும் இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஏஜென்சிகளில் நிறையா பேர் அப்ளை பண்ணி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸ்ரீலங்கன் பீப்புள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீலங்கன்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் ஏன் அவங்களுக்கு தான் பண்ணுவீங்க, நம்ம ஆட்கள் கிடையாதா அப்படின்னு வந்து கேட்பீங்க. இது எல்லாருக்குமே காமனாக தான் நான் போய் அப்ரோச் பண்ணது. பட் அவங்க சொன்னது எனக்கு ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் வேணும் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வேலைவாய்ப்பு அவங்களுக்கு மட்டுமானது. நம்ம இந்தியன்ஸுக்கும் ஒரு சில கம்பெனிகளில் நான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்ஸ்கில்டில் வேர் ஹவுஸு இந்த மாதிரி ஜாபு. பட் மோஸ்ட்லி விசா கிடைக்காது, அதில் ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்திருக்கோம். பட் கம்பெனி நல்ல கம்பெனி டாக்குமெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில், ஆல்ரெடி விசா ரிசீவ் பண்ணியிருக்காங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கும் விசா கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்தளவுக்கு இந்த கம்பெனியை நம்மளுக்கு அப்ளை பண்ணி டாக்குமெண்ட் ரிசீவ் பண்ண ஒருத்தர் கூட இந்த கம்பெனியை பற்றி நிறைய டீட்டெயிலை விசாரிச்சுட்டு அவர் ஒரு வாய்ஸாகவும் போட்டிருக்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீலங்கன் தமிழ் மோஸ்ட்லி இந்தியன் தமிழை வந்து அதிகமாக பிலீவ் பண்ண மாட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. நிறையா பேர்ட்டு அந்த UK, கனடா அப்படின்னு போகணுன்னு காசை கொடுத்து நிறையா பேர் சீட் பண்ணிட்டதாகவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் நம்ம மேலே இல்லை அவங்களுக்கு. ஸோ அதனால் நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏஜென்சி கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல கம்பெனிகளை நல்ல அப்டேட்டை நம்ம கொடுத்து ப்ராசஸில் போய்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி ட்ரக் டிரைவருக்கு நம்மளுக்கு நல்லபடியாக ப்ராசஸ் பண்ணி ஒருத்தர் வந்து இங்கே லேண்ட் ஆகிட்டார். மற்றவங்க எல்லோரும் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலந்தை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் தெரியாமல் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாதீங்க. எல்லாரையும் கம்பல்சரியாக வந்து இதில் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. போலந்தோட ப்ரொசீஜர் தெரியாமல் யாருக்கிட்டையும் அப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். நிறைய ஸ்ரீலங்கன்ஸ் நம்மக்கிட்ட பேசும் பொழுதும் சரி, நம்ம தமிழ் பேசுகிற ஏஜென்சி இருந்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ட்டு போய் அவங்கக்கிட்ட பேமெண்ட்டை கொடுத்து ஏமாறுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. போலந்து டாக்குமெண்ட்டை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்க வேண்டிய டீட்டெயில்ஸு. போலந்து டாக்குமெண்ட்டில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை தெரியாமல் யாருக்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் நிறைய தெளிவான வீடியோஸில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இதில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஒரு ஆள் வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியோட டாக்குமெண்ட் கையில் கிடைக்கும். அவங்களுக்கும் கண்டிப்பாக விசா கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பற்றி சொல்லணுன்னா,
ஆல் ஓவர் வேர்ல்டில் அன்ஸ்கில்டில் வேர் ஹவுஸு பேக்கிங்க்கு இந்த மாதிரி கேட்டகிரியில் போலந்தில் வீசா எடுத்து வரக்கூடிய ஒன் ஆஃப் டாப்பில் இருக்கிற ஒரு கம்பெனி. இவங்க டாக்குமெண்ட்டை ஸ்ரீலங்கன் கொடுக்குறது அப்படிங்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயம். அதுவும் மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் பீப்புள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் அப்ரோச் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்தியாவில் அப்ளிகேஷன் அவ்வளவு இருக்குது. ஸ்ரீலங்காவில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்தியாவில் தான் சப்மிஷன் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் ஆல் ஓவர் கல்ஃபில் உள்ள எல்லா கண்ட்ரீஸும் குவைத்து, சவுதி, கத்தாரு, துபாய் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து சப்மிஷன் பண்ணக்கூடிய மொத்த அப்ளிகேஷன் கவுண்ட்டும் நம்ம இந்தியாவில் மட்டும் சப்மிஷன் பண்ணக்கூடிய கவுண்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்தியாவில் சப்மிஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவே இருக்கும். இந்த வேலைவாய்ப்பை அரபு நாடுகளில் வேலை பார்க்குற ஸ்ரீலங்கன் பீப்புள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக வீசா போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு சில கிரிட்டீரியாக்கள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அங்கே 1 வருஷத்துக்கு மேலேயாவது வேலை பார்த்துருக்கணும். அங்கே நீங்கள் லீகலாக இருக்கணும். அந்த கண்ட்ரியோட இக்காமா இல்லைனா அந்த கார்டு அப்படிங்கிறது ஆக்டிவில் இருக்கணும். பாஸ்போர்ட்டு 1 வருஷத்துக்கு மேலேயாவது கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஏஜுங்கிறது 25க்கு மேலேயாவது கண்டிப்பாக இருக்கணும். இந்த கம்பெனியில் நிறையா பேர் வீசா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணலாம். இப்போ ஒரு 5 பேர் ஒர்க் பெர்மிட் ரிசீவ் பண்ணியிருக்கவங்களும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவை முழுமையாக பார்த்துருக்காங்க. நம்மளுடைய ப்ராசஸை பற்றி நம்ம சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனு, நம்ம டாக்குமெண்ட்டை பற்றி எக்ஸ்ட்ரா சொல்கிற டீட்டெயில்ஸு அதெல்லாம் நம்பி தான் நம்மக்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் வர்றவங்களாக இருந்தாலும் தயவுசெய்து நம்ம வீடியோஸை தெளிவாக பாருங்கள். போலந்தோட ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொசீஜர் தெரியாமல் யாருமே எங்கிட்ட அப்ளை பண்ண வேண்டாம். நாங்கள் ஏஜென்சியும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் பர்சன் கல்ஃபில் இருக்கிறீங்க, போலந்து வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்பெனி. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுற டைமு, ஒர்க் பெர்மிட்டுக்கு வெயிட் பண்ணுற டைமு, இதுக்கு ஆகக்கூடிய செலவு எல்லாத்தையுமே A to Z தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் தான் என்னால் உதவி பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் இதை முழு நேரமாக இந்த உதவி பண்ணுறது, இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறது அப்படிங்கிறத நாங்கள் பண்ணலை. நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு 10 hour 12 hour வேலை பார்த்துக்கிட்டு தான் நாங்கள் இதை சைடு பை சைடில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதை வலுக்கட்டாயமாக எல்லாரையும் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வரல. நல்ல கம்பெனி டாக்குமெண்ட்டு அதில் அப்ளை பண்ண ஒருத்தர் வாய்ஸ் போட்டிருக்காரு. அதையும் நான் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன், கேளுங்க. நீங்கள் இதில் அப்ளை பண்ணலைனாலும் போலந்து டாக்குமெண்ட்டை பற்றி ஒரு சில அப்டேட்டு சொல்கிறேன், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போலந்து ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக யூரோப்புகள்லேயே ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கண்ட்ரிகளில் போலந்து டாக்குமெண்ட்டு ஒன்று. அதை நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ண கற்றுக்கணும். போலந்து ஒர்க் பெர்மிட்டை பற்றி 2 வீடியோ போட்டிருப்பேன், தெளிவாக இருக்கும். போலந்து டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கம்பெனி எந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு அவங்க டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க, அவங்க டாக்குமெண்ட்டில் வீசா ரிசீவ் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஏஜென்சிகிட்ட போய் அப்ளை பண்ண போனாலும் சரி, போலந்தில் இருந்து நிறையா பேர் டாக்குமெண்ட்டுக்கு உதவி பண்ணுறதா நான் கேள்விப்படுறேன். அது சந்தோஷப்படக்கூடிய ஒன்று, அதே டைமில் வருத்தப்படக்கூடியவும் ஒன்று. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த சேம் ப்ரைஸுக்கோ ஒரு 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி வச்சு சொல்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கம்பெனியில் பேசி அப்ரோச் பண்ண போகிறீங்க. இருக்கிற ரியாலிட்டியை தெளிவாக சொல்லிடுங்க. இந்த கம்பெனி டாக்குமெண்ட்டில் வீசா வாங்கியிருந்தால் மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள். இங்கே போலந்தில் வந்து இருந்துட்டால் மட்டும் போலந்தோட ப்ராசஸ்ஸு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு 4 வருடங்களாக 4+ ஒரு இயர் அனுபவங்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஏகப்பட்ட பேருக்கு இந்த டாக்குமெண்ட் வாங்கி கொடுத்து, ஏகப்பட்ட பேர்னால் வெளியாட்களுக்கு நாங்கள் சேல் பண்ணலை, எங்கள் ரிலேட்டிவ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பண்ணதுனால எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. போலந்து வந்த உடனே எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு தான் நிறையா பேர் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது நாடுகளில் இருந்தோ போலந்துக்கு அவங்க வரும்பொழுது ஏகப்பட்ட அமௌண்ட்ஸை செலவு பண்ணியிருப்பாங்க. 2 lakh 3 lakh 4 lakh 5 lakh அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவங்க இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு கேள்விப்படுறது ஒர்க் பர்மிட்டுங்கிறது 10,000 20,000த்துக்கெல்லாம் கிடைக்குதாமே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். கிடைக்கிது, நான் இல்லைங்கலை. அந்த டாக்குமெண்ட்டை வச்சு வீசா வாங்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒன்று கிடையாது. ஏன்னா அதெல்லாம் ஒர்த்லெஸ் டாக்குமெண்ட்டு. ஸோ நீங்கள் யாருக்காவது உதவி பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட்டை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுங்க. 50,000 டாக்குமெண்ட்டை 1,00,000 சொல்லி வெளியில் விற்று ஒரு 50,000 நீங்கள் லாபம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இந்த அளவுக்கு நான் கான்ஃபிடென்ட்டாக போய் சொல்கிறேன் ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு அப்படின்னா அந்தளவுக்கு கம்பெனி டாக்குமெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாரும் கொடுக்காத அளவுக்கு கம்பெனி டாக்குமெண்ட்டு சப்போர்ட் டாக்குமெண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு வைக்கிறேன், சொல்கிறேன் டீட்டெயிலு. ஸோ நிறைய டீட்டெயில் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் போலந்துலேருந்து யாராவது காசுக்காக ஆசைப்பட்டோ இல்லை ப்ரொசீஜர் தெரியாமையோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இருக்கிற நிலவரத்தை சொல்லிடுங்க. நீங்கள் 1,00,000 ரூபா பே பண்ணுறீங்க அப்படின்னா வீசா வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த சொல்கிற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கம்பெனி டாக்குமெண்ட்டில் வீசா யாராவது வாங்கியிருக்காங்கிறத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தவங்களுக்கு நீங்கள் இதை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னே A to Z 100% இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த கம்பெனியில் வேறு நாடுகளில் இருந்தெல்லாம் அன்ஸ்கில்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, வீசா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணுங்கள். ஒரு டாக்குமெண்ட்டில் வீசா ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருந்த கம்பெனியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ அதனால் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 200% நான் கேரண்டி தருவேன். கம்பெனி சப்போர்ட் டாக்குமெண்ட்டு அப்படி கொடுக்குறாங்க, யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு. எங்கே வேலை பார்க்க போகிறாங்க, கம்பெனி ஃபோட்டோ, அக்காமடேஷன் ஃபோட்டோ, கம்பெனி பே பண்ணுற டேக்ஸு பேப்பரு, யாருமே டேக்ஸ் பேப்பர் கொடுக்க மாட்டாங்க. கான்ட்ராக்ட்டு, ஒர்க் பெர்மிட்டு, அந்த அக்காமடேஷன் லெட்டர், ஏகப்பட்ட பேப்பர் கொடுக்குறாங்க கம்பெனிலேருந்து. அதெல்லாம் உங்களுக்கு வீசா ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் லீகலாக ப்ராப்பராக அந்த கண்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் சப்போர்ட் டாக்குமெண்ட்டை மட்டும் ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு வீசா விழுகக்கூடிய பாசிபிலிட்டிஸு நிறையா இருக்குது. போலந்துலேருந்து யாராவது ஹெல்ப் பண்ணுறவங்க இந்த ப்ரொசீஜரை தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய வீடியோவை தயவுசெய்து முழுமையாக பாருங்கள். ஹெல்ப் பண்ணுறவங்களும் சரி, யார்கிட்டையும் போய் அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, டாக்குமெண்ட்டை பற்றி எப்படி செக் பண்ணணும், அது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கணும், என்ன கேள்விகள் கேட்கணும். நீங்கள் இப்போ ஒரு ஏஜென்சிகிட்ட போய் அப்ரோச் பண்ணி ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்க போகிறீங்கனாலும் அந்த டாக்குமெண்ட்டில் வீசா வாங்கியிருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கட்டாயம் கேளுங்க. வெறும் டாக்குமெண்ட்டை மட்டும் சேல் பண்ணுறவன் அந்த கேள்வியை கேட்டால் கோவப்படுவான். நாங்கள் டாக்குமெண்ட் கொடுக்குறது மட்டும்தான் எங்களுடைய வேலை, வீசாலாம் எம்பசி ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்றோம். அப்படியே நீங்கள் எஸ் ஆயிரணும். 300 யூரோ, 500 யூரோ, 1000 யூரோ அப்படின்னு சேல் பண்ணுறது எல்லாருக்கிட்டையும் வீசா வராது. உங்களுடைய அந்த நேரங்களும், அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுற காலங்களும் தேவையில்லாமல் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற போகிற மணிகளும் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம நிறைய டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன், அவங்களுடைய வாய்ஸையும் அட்டாச் பண்ணுறேன், அவங்களுடைய ஒர்க் பெர்மிட்டையும் நான் அதில் அட்டாச்மெண்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ப்ராசஸை தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஒரு ஏஜென்சிகிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த அளவுக்கு டாக்குமெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு உங்களால் வெரிஃபை பண்ண முடியாது. அதனால் நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட டாக்குமெண்ட்டில் ஆல்ரெடி ரிசீவ் பண்ணியிருக்காங்க வீசா அப்படின்னால் மட்டும் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நிறையா டீட்டெயில்ஸை நான் ஆடியோவாக பதிவு பண்ணுறேன், அதையும் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் இம்சாத் பேசுகிறேன். நான் ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் ஹோல்டர். நான் இப்போ கத்தாரில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு ரிக்வெஸ்ட், நான் இப்போது கடந்த ஜனவரியில் இருந்து தான் போலாந்து தமிழ் நம்மளோட கார்த்திக் அண்ணனோட சேனலை பார்க்க ஸ்டார்ட் ஆனேன். அதில் இருந்து பார்த்தேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு யூரோப் போகணும் ஐடியா இருந்ததே இல்லை. பார்த்தேன், பிடிச்சிருந்து அதில் இருந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸ்ரீலங்கா ஹோல்டர்ஸ்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது, பாசிபிள் இருக்குது அன்ஸ்டிகில்டு அப்படின்ட்டு. அதே பார்த்தேன். அவர்கிட்ட ஒரு வாட்டி நான் பேசியிருந்தேன் அதை பற்றி. அவர்கிட்ட கால் பண்ணி டைரெக்ட் அவரே கால் பண்ணியிருந்தார். நான் ஒரு மெசேஜ் போடும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணி கால் பண்ணியிருந்தார். பேசியிருந்தேன். அவர் கொஞ்சம் ஸ்டெப் சொன்னார், இப்படி தான் இப்படி செய்யணுன்ட்டு. நானும் எனக்கிட்ட அந்த டைமில் சரியான வசதிகள் இருந்தில்லை. இனி இருந்து வரும்போது நான் அவர்கிட்ட பேசி அப்ரோச் பண்ணி அவர் எனக்கு போட்டிருந்தார், இப்படி செய்யுங்கன்ட்டு. அதே மாதிரி நான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் பெர்மிட் சரியாக சொல்ல போகணுன்னா 3 மாதத்தில் எனக்கு இப்போ கிடச்சி. அதை தொடர்ந்து நிறைய சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. நல்ல கம்பெனி அது வந்துருந்துச்சு. நான் கம்பெனியோட பேரை சொல்ல விரும்பல, அப்படியே நிறைய வந்துருந்துச்சு. நான் அந்த கம்பெனியை பற்றியெல்லாம் நிறைய இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி எல்லாம் முடிஞ்ச அளவு பார்த்தேன். நல்ல ரிவ்யூ இருந்துச்சு. அதுக்கு நல்ல ரிவ்யூ இருக்குது. உண்மைக்கும் போலாந்து நிறைய ரிவ்யூ இருக்குது. நிறைய விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மனதில் அப்படி நான் தைரியமாக நம்பிக்கையில் எல்லாத்தையும் செஞ்சேன். கேஸ் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினச்சேங்க. நானும் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான். எந்த ஃபேமிலிட்டெல்லாம் காசு பணம் அப்படியெல்லாம் இல்லை. நிறைய ஒரு நம்பிக்கையில் இந்த விளக்கத்தில் ஈடுபட்டேன். என் ஃபேமிலியும் நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி இவரும் நம்மளோட நல்ல சப்போர்ட்டில் இருந்தார். கார்த்திகானும் இப்போ இருந்து கொண்டு இருக்கிறாரு. அவரால் முடிந்து அவருக்கு எனக்காக செஞ்சார். நானும் நிறைய போட்டு செஞ்சேன். இது வரைக்கும் நான் இப்போது விசா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட்டுக்கு போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். இனி வார காலங்களில் அதில் சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. என்கிட்ட இருக்க டாக்குமெண்ட் வச்சு நான் லாஸ்ட்டு செட்டப் பார்ப்பேன். இன்ஷால்லா எல்லாம் ரெடி ஆகும். இப்படி தான் இருக்குது சிச்சுவேஷன், இப்படி இருக்குது. நம்ம ஆட்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்ற, நானும் ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது ஏஜென்சி அப்படி இப்படி என்று நிறைய துபாய் அங்கே எதுவும் ட்ரை பண்ணி ஏஜென்சி தான் தருவான் விசா அப்படின்னு நான் நினச்சி கொடுத்துருக்குறேன். ஏஜென்சியெல்லாம் தப்பு சொல்லலை, கொடுத்துருக்கு. நிறைய பேர் எந்த கேஷெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போய் நாட்களுங்க இருக்குது. அதை விட்டுட்டு வந்தது இருக்குது. லாஸ்ட்டாக கத்தார் இப்படி தான் திரும்பவும் இன்னொரு தனிநபர்கிட்ட பைசா கொடுக்குறா அப்படி இப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. எந்த ஃப்ரெண்ட்ஸும் நான் அதை பற்றி கணக்கெடுக்கலை. நம்பினால் தமாளுக்கு முயற்சி செஞ்சால் தான் பலன் கிடைக்க போது, முயற்சி செய்யாமல் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லி நானே இறங்கி நானே செஞ்சேன். எனக்கு இந்த கிடச்சிருந்துச்சு. ஒர்க் பெர்மிட் கிடச்சிருக்குது, விசா இல்லை. பட் இருந்தாலும் இது வரைக்கும் வந்ததுக்கு சந்தோஷம். விசா தாரது இல்லைங்கிறதெல்லாம் எம்பசி டிசிஷன். இப்படி இருக்குது. நல்ல கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்தால் விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்மள்ட்ட ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் இருந்தால், நல்ல டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் நமக்கு விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கத்தார்லேயோ கல்ஃப்லேயோ இருந்துக்கிட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆட்களுக்கு நிறைய பேர் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை பாருங்கள், இப்படி ஒரு இது இருக்க வாய்ப்பு. எனக்கு என்னை பொறுத்தவரையினால எனக்கு நலவு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும். நான் இது வரைக்கும் நம்பி செஞ்சுட்டு போயிருந்தேன். நீ நிறைய பேர் யோசிப்பாங்க
காசை கொடுக்குற வீணா. அதே மைண்டில் இருந்தவன்ட்டா தூக்கிட்டு போயிடுவான் வந்துடுவான் இருந்தவன்ட்டா கிடைக்காது, நடக்காது. வராது நினச்சா வராது தான், கிடைக்கும், நடக்கும். நம்பிக்கையோடு முன் வச்சா தான் இதுவும் நடக்கும். இனி எல்லாம் உங்களோட மனதில் பொறுத்து. இது எந்த டிசிஷனில் நான் செஞ்சது இது வரைக்கும் எனக்கு நன்மையாக அமைஞ்சிருக்கு. எனக்கு என்னென்னு சில இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து எனக்கு எல்லாம் மிகவும் சீக்கிரமாகவே நலவானதாகவே எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் நிறைவேறும், நடக்குது. நிறைய நல்ல கம்பெனி டாக்குமெண்ட்ஸு மிஸ் பண்ணிடாதீங்க. பாருங்கள், நீங்கள் போகணும் ட்ரை பண்ணணும்னு இருப்பீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நல்ல கம்பெனி. நான் மட்டும் இல்லை, நிறைய நம்மளோட ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய 1-2 பேர் வேண்டியிருக்கிறோம். நிறைய பேர் வேண்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், 1-2 பேர் வேண்டியிருக்கிறாங்க. நான் பேசின மட்டுக்கு என்னுடைய நிறைய பேர் பேசி கிடச்சிருக்கு வேண்டிக்கிறது. டென்ஷன் இல்லாமல் தான் இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. நல்ல கம்பெனி டாக்குமெண்ட். நான் இந்த டாக்குமெண்ட்ஸை பார்த்து நிறைய ஐட்டம், நிறைய ஏஜென்சி வேலை கொடுக்காத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இந்த கம்பெனி கொடுத்துருக்குது. நல்ல கம்பெனி, நல்ல ரிவ்யூ உண்டு. நான் என்னால் முடிந்த வரையில் நிறைய இடத்துல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்து நிறைய ஆராய்ஞ்சு பார்த்தேன். நான் உண்மைக்கும் நல்ல கம்பெனி, போலாந்தில் நல்ல நிறுவனம். அப்படி தான் ரிசல்ட் இருக்குது. நிறைய கமெண்ட்டு நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். நிறைய நல்ல ரிவ்யூஸ் தான், எந்த கெட்ட ரிவ்யூஸும் இல்லை அதில். நீங்கள் உங்களோட மனநிலையை பொறுத்தது. ஏஜென்சி அங்கே இங்கே அப்படி இப்படி என்று நான் இங்கே கத்தாரில் இருக்கிற ஏஜென்சிட்டெலாம் பேசி பார்த்தேன். என்கிட்ட நிறைய பேசியிருந்தாங்க. அவங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க, அவங்க எல்லாம் நலவாக தான் சொல்லுறாங்க. எந்த கெட்ட இதையும் சொல்கிறாங்க. கிடைக்கும், நடக்கும், 100% இருக்கும், இதிலேயே விளங்கி கொள்ளலாம் நாம் எப்படி இருக்கோங்கிறது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ் பைசா, அவ்வளோதான். நமக்கு வந்தால் என்ன, போனால் என்ன, நம்மளோட டீல் முடியுதா கலாஸ், ரிஜெக்டாக கலாஸ், ஃபினிஷ். அவங்கள இங்கேயெல்லாம் சண்டை பிடிச்சி வேண்டிகிட்டு இருக்கல, கள்ளி வலி போண்டு விட்டுருவோம். நான் அவ்வளோ அப்படி தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். பார்த்துக்கோங்க, இப்படி இருக்குது. நான் தைரியமாக வச்சு நான் செஞ்சுருக்கிறேன். இனி என்னத்தை சொல்ல, இப்படி தான் ஐடியா இருக்குது. உடல் மனநிலையிலே பொறுத்து எல்லாம் சரி வேணும்னு நினைங்கோ, எல்லாம் சரியாக நடக்கும். ஓரளவுக்கு அந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைமாக போடுறதுனால சொல்ல வந்த வார்த்தைகள் திரும்ப வருது. அந்த மாதிரி தெளிவான ஒரு ஃப்ளோவில் போகிற மாதிரியும் தெரியலை. அதனால தான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வாய்ஸில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். தெளிவாக இதை கேளுங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால படிப்படியாக நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நிறையா எந்தவித ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல், சொன்ன வார்த்தைகளை திரும்ப ரிப்பீட் பண்ணாமல், அந்த மாதிரி ஒரு நல்ல தெளிவான வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இங்கே இருக்கக்கூடிய போலந்தில் இருக்கக்கூடிய அன்ஸ்கில்டுக்கு விசா ரிசீவ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிலேருந்து டைரெக்டாக ஹெச்ஆர்கிட்டேருந்து நம்ம இந்த வேலைவாய்ப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன்லி ஃபார் ஸ்ரீலங்கா மட்டும்தான் அப்படின்னு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வேலைவாய்ப்பு அவங்களுக்கானது. நீங்கள் இப்போ நிறையா ஸ்ரீலங்கன்ஸு கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆல்ரெடி எல்லாருக்கிட்டையுமே நம்மக்கிட்ட கால் பண்ணுற 10 பேரில் 8 பேர், அது 8 பேரில் 4 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. 4 பேர் விசா ரிஜெக்ட் ஆகிட்டு வர்றாங்க. ஸோ அதனால் நம்ம ஏஜென்சிகளில் போயிட்டு சரியாக விசாரிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம். நம்மளுடைய முட்டாள்தனம், நம்மளுடைய அறியாமைன்னு தான் சொல்லணும். நடந்து போகும்பொழுது முள் இருக்குது, காலில் குத்திருச்சு அப்படின்னா முள் குத்திருச்சுன்னு தான் சொல்லுவோமே தவிர, நம்ம போகும்பொழுது அதை நடந்து கவனித்து பார்த்துருந்தோம்னா அதை தவறுதலாக நம்ம அதை கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தான் முள்ளை மிதிச்சிங்களே தவிர முள் உங்களை தேடி வந்து குத்தலை. இது ஏஜென்சிக்கிட்ட ஏமாந்துட்டேன், ஏஜென்சி என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இது பொருந்தும். அதனால் நல்ல ஏஜென்சியை சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுடைய கையில் இருக்குது. குறிப்பாக நம்ம இந்த அரபு நாடுகள் மாதிரி இல்லாமல் யூரோப்பா நாடுகளுக்கு இப்போ ட்ரை பண்ணும் பொழுது அந்த ப்ராசஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே இன்னொருத்தர் கையிலையோ இல்லை ஒரு ஏஜென்சி கையிலையோ ஒப்படைக்கும் பொழுது அவங்க சொல்கிற எப்படி சொல்கிறது, உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கிறதுக்காக மட்டுமே இருக்குமே தவிர அவங்க உண்மையை பேசுகிறாங்களா, இதுதான் ப்ராசஸா அப்படின்னு அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட கேள்விகள் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சீசனல் ஒர்க் பெர்மிட்லாம் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒருத்தர் அப்ளை பண்ணி வச்சுட்டு நான் இதில் விசா வாங்கி காட்டுறேன் அப்படின்னு என்கிட்ட சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட எடுத்து என்ன பண்ண போகிறீங்க, நான் ஒரு டாக்குமெண்ட் அனுப்புகிறீங்க, விசா பாசிபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர யாருமே இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. இதில் விசா கிடைக்காதுங்கிறத கூட அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த மாதிரி நிலைகளில் தான் நம்ம இருக்கிறோம். போலந்தோட டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏஜென்சி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு நல்ல கம்பெனியில் தான் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு ஃப்யூச்சர் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இங்கே யாருமே நினைக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே பண நோக்கத்துக்காக மிஷின் லைஃப். இப்போ ஒருத்தரை விலங்குகள் சொல்லுவோம்ல, ஒன்று இன்னொருத்தனை அடித்து தான் சாப்பிட்ற நிலைமையில் இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கே நம்ம மனிதர்கள் அதை விட கேவலமாக போய்கிட்டு இருக்காங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தங்களை கண்மூடித்தனமாக நம்பி டாக்குமெண்ட்டை கொடுத்து காசை கொடுத்து இங்கே நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒன்று. ஸோ அதனால் டாக்குமெண்ட்டை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட அப்ளை பண்ணலைனாலும் என்னுடைய வீடியோவை தயவு செய்து என்ன ஒரு 10, 20 வீடியோ 30 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய அளவுலலாம் போடலை. அந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே போலந்தை பற்றி இருக்கிற எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கே தெரிய வரும். நீங்கள் ஒரு 10 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
இதை ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க? இது வந்து உங்களுக்கான லைஃப். இப்போ 2,00,000 ரியாலு, 10,000 ரியாலு, 5,000 ரியாலுன்னு கட்ட போகிறீங்க. உங்களுடைய காசும் 1 வருடம் 2 வருடம்னு வேஸ்ட் ஆகுற டைமையும் நீங்கள் ஒரு வீடியோ மூலமாக பார்த்து ஒரு கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கிட்டு போய் அப்ளை பண்ணுறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். வர்றவங்க நிறைய பேர்கிட்ட போயிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னா, நான் பார்த்துட்டேன் ப்ரோ, பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு பொய் சொல்கிறாங்க. நீங்கள் பொய் சொல்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது? ஒரு வீடியோவை போய் பார்த்தா எனக்கு என்ன இங்கே வந்து கொட்டுன்னு கொட்ட போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் உங்களே ஏமாற்றிக்கிறதுக்கு சமம். முட்டாள்தனமான இந்த பதிலை என்கிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் கேட்குற கேள்விகள்லேயே எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து வீடியோவை பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா, என்னத்துக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்பர் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுவீங்க. நான் நிறைய பேருக்கு நம்ம எந்த சேனல்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னே தெரியல. வேறு யூடியூப் சேனல் பேரை சொல்லி நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அளவுக்கா ஒரு சுயநினைவு இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி தானே ஒரு ஏஜென்சியை போய் அப்ரோச் பண்ணும் பொழுதும் நீங்கள் போய் இறங்கிடலாம், 1,00,000 சம்பளம் அப்படின்னோடனே அப்படியே கனவு உலகத்துக்கு மிதந்து போய் காசை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு ஏமாந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் ப்ராசஸை தெரியாமல் அப்ளை பண்ணுறதுங்கிறது முட்டாள்தனமான ஒன்று. போலந்தில் டாக்குமெண்ட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான வேலையே இல்லை. ஐரோப்பா நாடுகளில் 27 நாடுகள் செங்கனில் இருந்தாலும் போலந்தில் மட்டும்தான் டாக்குமெண்ட்டை ரொம்ப ஈஸியாக நீங்கள் காசு கொடுத்து எடுக்கலாம். மற்ற நாடுகளையும் டாக்குமெண்ட் கிடைக்கும். அதால் ஒரிஜினாலிட்டியாக செக் பண்ண முடியாது. ஃபேக்கு நிறையா இருக்கும். போலந்தில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிற எல்லாமே ஒர்க் பெர்மிட் ஒரிஜினல் தான். இப்போ நான் இங்கே டிஆர்சி கார்டு வச்சுருக்கேன்னா, நான் இந்தியன் மணியில் ஒரு 1,00,000 ரூபீஸ் என்கிட்ட இருந்ததுன்னா, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நான் வந்து ஒர்க் பெர்மிட்டை ப்ரொவைட் பண்ணிடலாம். நான் ப்ரொவைட் பண்ணுற எந்த டாக்குமெண்ட்டுக்குமே வீசா கிடைக்காது. ஏன்னா நான் ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் பண்ணியிருப்பேன் கம்பெனியை. அது மூலமாக நான் ஒரு 10 பேரை நான் வேலைக்கு வச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்து அவங்க வர்ற சம்பளத்தை நான் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கட்டலை. ஒரு கம்பெனியோட பேரை எடுத்து போட்டு பார்த்தாலே இவங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது எம்பசி அங்கேயே முடிவு பண்ணிடும். எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கம்பெனிலேருந்து ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட் வந்தாலே வீசா கிடைச்சிரும், நீங்கள் வைக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஒரிஜினல் வச்சாலே வீசா கிடைச்சிரும். அப்படி கிடையாது. போலந்துங்கிறது அப்படி கிடையாது. வீசா வந்து ஒரு பிராண்டடான கம்பெனி. இப்போ 100 ஒர்க் பெர்மிட் ரிலீஸ் ஆகுதுன்னா 90 ஒர்க் பெர்மிட் ரிஜெக்ட் அப்படிங்கிற மெத்தடில் தான் வரும். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பெர்மிட்டை சேல் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எம்பசிலேருந்து ஒரு வெரிஃபிகேஷன் வருது அப்படின்னா கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. இல்லைனா கால் பண்ணால் ரீச்சே ஆகாது. அந்த கம்பெனி அந்தளவுக்கு ஒர்த்தபிளான டாக்குமெண்ட் இருக்காது. ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. உண்மையிலேயே ஒரு கம்பெனியில் வேலை வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கி சப்மிஷன் பண்ணும்பொழுது எம்பசிலேருந்து கால் வந்தால் எடுத்து பேசி உங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதனால தான் டேரெக்டாக இங்கே இருக்கிற கம்பெனிகள் மூலமாக அப்ளை பண்ணி நீங்கள் வாங்க பாருங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த கம்பெனிலே தான் உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அவர் வேறு யாருக்கிட்டே அப்ளை பண்ண போகிறாரு அப்படின்னா தயவுசெய்து பண்ணாதீங்க. ஏன்னா போலந்தில் பண்ணுற எல்லாரும் இப்போ நிறையா தப்புன்னு அது நான் சொல்லிட்டேன். வந்த உடனேயே நம்மளும் ஏஜெண்டாக மாறிடுவோம் அப்படின்னு அந்த ஒரு பண ஆசையில் நிறைய பேர் இப்படி மாறுறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். அது ஒருத்தருடைய ஃப்யூச்சரை நடுத்தெருவில் கொண்டாந்து விடுறதுக்கு வழிவகுக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, ஹெல்ப் பண்ண போகிறவங்களும் சரி. டாக்குமெண்ட்டில் கற்றுக்கிட்டது கையளவு. போலந்தை பற்றி கல்லாதது உலகளவு இருக்குது. இன்னமுமே நான் டே பை டே நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன் போலந்து டாக்குமெண்ட்டை பற்றி. அப்படி இருந்தும் ஒரு சில டாக்குமெண்ட்டை நான் ஒருவருக்கு நல்ல கேரண்டி சொல்கிறேன்னா நல்லா வெரிஃபை பண்ணி அதில் ஏகப்பட்ட பேர் வீசா வாங்கிட்டு வந்திருக்காங்க. எங்கள் ஹாஸ்டலில் அந்த ஏஜென்சி அண்டர் கண்ட்ரோலில் ஏகப்பட்ட பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் யாருமே இல்லை. பங்களாதேஷில் இப்போ தான் ஒரு ஆள் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டேன். பிலிப்பைன்ஸு, இந்தோனேஷியா அந்த மாதிரி ஏகப்பட்ட சிட்டிசன்ஷிப் வந்து டிஃப்ரெண்ட்டான ஆளுகளுக்கு தான் ஜாபும் அந்த கம்பெனியும் சப்போர்ட் பண்ணுது. இவங்க எல்லா சிட்டிசன்ஷிப் ஆளுகளையும் பார்த்துட்டாங்க. எல்லாரும் சரியாக இல்லை, வந்துட்டு கார்டை வாங்கிட்டு ஓடிடுறாங்க, இல்லைனா வீசா வாங்கிட்டு ஓடிடுறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த இந்தியன்ஸு இந்த மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை. இவங்க அப்ரோச் பண்ணும் பொழுதே ஸ்ரீலங்காவில் எங்ககிட்ட வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க, உங்களால் முடிஞ்சதுன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து எனக்கு ஆட்கள் கொடுங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணதுனால தான் இதை நான் வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் அப்படியே என்னுள்ளேயே வச்சுட்டு போகிறதுக்கு நான் இந்த வேலையை பண்ணலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட முடியுது, அவங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா இதை நான் கட்டாயம் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதுக்கு நீ என் வேலையை விட்டு நான் போய் தேடி இது மூலமாக பணம் சம்பாதிக்கணும், அது பண்ணணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பண்ணலை. இருந்த இடத்துல இருந்தே வேலைக்கு போய்கிட்டேயே எனக்கு கிடைக்கக்கூடிய டைமில் நிறையா ரிசர்ச் பண்ணுவேன், சர்ச் பண்ணுவேன், அதில் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி பார்ப்பேன், நிறையா தேடுவேன். மொபைலுங்கிறது ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு. நல்லதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். கேம் விளையாண்டு கெட்டதுக்கு பயன்படுத்திங்கன்னா கெட்டதாக தான் போகும். ஸோ அதனால் போலந்து டாக்குமெண்ட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நான் இப்போவும் சொல்கிறேன், ஸ்ரீலங்கா ஆட்கள் எல்லாருமே வந்து கட்டாயம் என்கிட்ட அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த 5 பேர் அப்ளை பண்ணாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு வீடியோவை பார்த்துருக்காங்க, நம்ம பேசுகிற விதம் பிடிச்சிருந்துருக்கு, இவருக்கு டாக்குமெண்ட்டை பற்றி தெரியும், இவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, நல்ல கம்பெனி டாக்குமெண்ட் எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்லி ஃபார் ஸ்ரீலங்கன்ஸு, கல்ஃப் கண்ட்ரிஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வாங்க. ஆல்ரெடி ஒரு 5 பேர் ப்ராசஸில் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒர்க் பெர்மிட் கிடச்சிருச்சு. அவங்க எல்லாம் சப்மிஷனுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. 1 பை 1 வீசா வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.
100% இல்லைனாலும் 99.99% விசா பாசிபிள் இருக்கும். ஏன்னா யூரோப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கு மேனாலையுமே 100%ன்னு கேரண்டி சொல்லவே முடியாது. அப்படி சொல்கிறாங்கனாலே அது ஃபேக்கு தான். ஏன்னா இது எம்பசி எடுக்கிற டிசிஷன் தான். கம்பெனி டாக்குமெண்ட்டுக்கு நான் 200% கன்ஃபார்மாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் வாங்கி கொடுப்பேன். நீங்கள் சப்மிஷன் பண்ணும்பொழுது அவங்க கால் பண்ணி பேசுகிறதா இருக்கட்டும், இன்கேஸ் ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருந்தாலும் அதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விதத்துலையுமே கம்பெனி ஹெச்ஆர் ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. ஸோ அதனால் உங்கள் டாக்குமெண்ட்டு நீங்கள் இப்போ சப்மிஷன் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டும் நீங்கள் அங்கே ப்ராப்பராக லீகலாக இருக்கிறத பொறுத்தும் தான் உங்கள் கையில் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு. ஸோ அதனால் நம்ம தமிழால் அங்கே இருக்காங்க, அவங்க நம்ம லைஃப்பை மாற்றி கொடுப்பாங்க. கல்ஃபில் இருக்கிற ஏஜென்சி ஏமாற்ற மாட்டாங்க. இங்கே யாரோ ஃப்ரெண்டு இருக்காங்க, அவர்கிட்ட 1000 யூரோ காசு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக எங்கேயும் போய் காசு கொடுத்துட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா என்னுடைய வீடியோஸை எடுத்து பாருங்கள். பொய் சொல்லாதீங்க. வீடியோ பார்த்துட்டேன் பிரதர் அப்படின்னு. ஒரு வீடியோவை இந்த ஃபின்லாண்டு வீடியோன்னு எடுத்து போட்டிருப்பேன். ஃபின்லாந்து ஒர்க் பர்மிட்னு வந்து கேட்குறாரு. அந்த வீடியோ முழுசாக பார்த்துருந்தாலே எவ்வளோ கோவமாக திட்டி நான் வீடியோ போட்டிருப்பேன்னு தெரியும் எல்லாருக்குமே. அப்படி இருக்குது. அந்த வீடியோவை அந்த ஆரம்பத்தில் பார்த்துட்டு நம்பர் எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்துடுறாங்க. நான் ஓடியா போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்ன ஸ்கில்டு ப்ரோ கற்றுக்கலாம், எதுக்கு ப்ரோ வேலை அதிகமாக போகுது, இந்த மாதிரி நான் படிச்சுட்டேன், அந்த ஃபீல்டில் என்னால் போக முடியல, வேறு என்ன நான் பண்ணுனா வேலை இது நான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் தான் எனக்கு வந்து அது ஆன்சர் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அங்கே இருந்து வந்துட்டு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, விசா எடுத்து கொடுங்க, நெதர்லாந்தில் எடுத்து கொடுங்க, ஃப்ரான்ஸில் எடுத்து கொடுங்க அப்படின்னா என்ன கனவு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா? முழிச்சு கொஞ்சமாவது வெளியில் வாங்க. கோடிக்கணக்கான பேர் நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு நம்ம இந்தியாவை மட்டும் சொல்லலை, இந்த பின்தங்கிய எல்லா நாடும் இன்னொரு நாட்டில் போய் சம்பாரித்து அப்படி தான் நம்ம குடும்பத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிற நிலைமையில் இருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஆள் இல்லை, உங்கள் பின்னாடி லட்சக்கணக்கான பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதிலேருந்து உங்களுக்கு வீசா கிடைக்கணும்னா நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. உங்களையெல்லாம் என்ன என்னைய மாதிரி போய் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி இவங்ககிட்ட பேசி அப்படின்னு பண்ண சொல்கிறேன்னா, அதை நான் பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கன்னு தான் நான் சொல்ல வர்றேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். அதுக்கப்புறம் போலந்துக்கு அப்ரோச் பண்ணுங்கள். போலந்தில் விசா எடுக்கிறதுங்கிறது நிறையா பேர் ரொம்ப கஷ்டம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லவே இல்லை. நல்ல கம்பெனி டாக்குமெண்ட்டு டைரெக்டாக வாங்குறீங்க அப்படின்னா ஸ்கில்டாக இருந்தாலும் சரி, அன்ஸ்கில்டாக இருந்தாலும் சரி, விசா கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கான தகுதியை வளர்த்துக்கோங்க. ஸ்ரீலங்கா பீப்புள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் எதுக்கு வேண்டாம்னு சொல்கிறேன்னா, அங்கே அப்ளிகேஷன் அதிகம். நீங்கள் இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போக முடியும் பிரதர், நான் அங்கே போய் சப்மிஷன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட உங்களுக்கு உதவி பண்ண நான் தயாராக இருக்கேன். இப்போ நான் வெறும் அமௌண்ட்டுக்காக மட்டும் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா, கல்ஃபில் இருந்து மட்டும் பண்ணுங்கள், இந்தியாவில் ஸ்ரீலங்கா ஆட்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏனோ தானோன்னு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு வீடியோ போட்டு வியூஸ் வாங்கிட்டு பேர் வாங்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. என்னை நம்பி ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க நல்லபடியாக முன்னேறி போகணும். அதை நான் பார்க்கணும். அதை எடுத்துக்காட்டாக இன்னொருத்தர் பண்ணணும். உதவி நான் பண்ணணும் ஒருத்தருக்கு, அவர் இன்னொருத்தருக்கு பண்ணணும். இந்த செயினுங்கிறது, சர்க்கிளுங்கிறது நம்ம லைஃப்பில் சுற்றி சுற்றி வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு சொல்கிறதுல தப்பே இல்லை. தெரியலை அப்படின்னா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்குறதுலையும் தப்பே இல்லை. ஸோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. தயவுசெய்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸ்ரீலங்கன் பீப்புள் அரபு நாடுகளில் இருந்தீங்கன்னா வந்து அப்ரோச் பண்ணுங்கள். இந்த டாக்குமெண்ட்டையும் வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த நம்ம தமிழ் பீப்புளை அதிகமாக பிலீவ் பண்ண மாட்டுறாங்க. ஏகப்பட்ட பேர் ஏமாற்றிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது. ஸோ அதனால் உங்களை ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முடிஞ்சால் வீடியோஸை பாருங்கள். அதெல்லாம் அந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் அப்ரோச் பண்ண போகிற ஏஜென்சிகிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி டேரெக்டு கான்டாக்ட் இருக்கா, ஹச்ஆர்கிட்ட தான் நீ பேசுகிறியா, எதுவாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலை. அவங்க எடுக்கிறது ஒன்லி ஃபார் ஸ்ரீலங்கா பீப்புள் இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. நான் ப்ராசஸ் சொல்கிறேன் எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ப்ராசஸ் தெரியாமல் தயவுசெய்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாதீங்க. நான் இவ்வளோதையும் சொல்லி A to Z விசா வாங்குற வரைக்கும் என்னால் ஒருத்தரை ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏஜென்சி இல்லை. நல்ல கம்பெனி டாக்குமெண்ட்டை ஒரு நல்லா தெரிஞ்சவருக்கு எடுத்து கொடுக்குறது மட்டும்தான் என்னுடைய வேலை. அவங்க தான் என்ன தெரிஞ்சுக்கணும், ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கணும், இது எப்படி நடக்கும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சப்மிஷனுக்கு என்ன பண்ணணும், அப்பப்போ ஹெல்ப் கேட்டால் நான் பண்ணுவேன். எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து நிற்கக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். பெஸ்ட் ஆஃப் லக். ஆல்ரெடி 5 பேர் ஒர்க் பர்மிட் வாங்கியிருக்கீங்க. எல்லாருக்குமே விசா கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாது. பாத்தியா, எல்லாரும் இதை எதிரொலின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்ல, இதுக்கு பேர் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு நம்ம என்னெல்லாம் கொடுக்கும் அது அப்படியே வந்து நமக்கு சேரும். நம்ம நல்லது கொடுத்தா நல்லது நடக்கும், கெட்டது கொடுத்தா கெட்டது நடக்கும். அதனால நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம நல்லதுதான் நினைக்கணும், நல்லதா எதிரொலி இல்லை வாழ்க்கை.